குரூப் 1ல் நேற்றுக்கு நடந்த எக்ஸாமில் கேட்ட கேள்வியை பார்ப்போம். 3 ஆண்டுகளுக்கு கணக்கிட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 183 ஆக 5% ஆண்டு வட்டி விதத்தில் கிடைத்தால் அசலின் மதிப்பு என்ன? ஸோ இந்த சம்ம சால்வ் பண்ணுவோம். அந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் நமக்கு தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% சொல்லியிருக்காங்க. என் வந்து எவ்வளோ? 3 இயர்ஸ், 3 ஆண்டுகளுக்கு கணக்கு கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஸ் எவ்வளோவா? 183. அப்போ 3 ஆண்டுகளுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது? P × R/100 ஹோல் ஸ்கொயர். R/100 + 3 இதுதான் இதோட ஃபார்முலா. சரிங்களா? இப்போ நம்ம வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம். D வந்து 183, P தெரியாது, R வந்து 5 / 100 ஹோல் ஸ்கொயர். இங்கே 5 / 100, இங்கே 3 போடுவோமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், P இது 25 மாறும், / 100 × 100. இது பாருங்கள் எல்சிஎம் காமனாக எடுக்கிறோம். அப்போ எல்சிஎம் காமன் டினாமினேட்டரில் 100 வரும். அப்போ இந்த 100 மேலே மல்டிப்ளை பண்ணுவோம், 300 ஆகிடும். 300 + 5 என்னது? 305 நமக்கு தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கேன்சல் பண்ணுவோமா? 183 கேன்சல் பண்ணுவோம். பாருங்கள் 4 25 100. வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். 5 கேன்சல் பண்ணுங்கள். 6 5 சார் 30, 155. ஓகேவா? ஏன்னா 5 தான் கேன்சல் பண்ணுறோம். இங்கே 25 சார் 100. இப்போ வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? அந்த 61 183 கேன்சல் பண்ணுவோம். ஏன்னா 3 6 18. அப்போ 3 60 180. இங்கே 1 இருக்குது, 3 டைம்ஸ் 1. அப்போ 183. அப்போ 3 டைம்ஸ் வருதா? புரியுதா? இந்த ஸ்டெப் நல்லா புரியுதா? இங்கே 3 டைம்ஸ் வருதா? 3 டைம்ஸ் வந்திருக்கா? இங்கே நம்ம நெக்ஸ்ட் பாருங்கள். இங்கே காமன் அடிக்கிறதுல வேறு ஏதாவது அடிக்க முடியுதான்னு பாருங்கள். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதுமா? இங்கே 3 இருக்குது, இங்கே P இருக்குது, 3 இருக்குது, இங்கே P இருக்குது. இன்ட்டு இங்கே மேலே ஏதாவது நம்பர் இருக்கா? மேலே எதுவும் நம்பர் இல்லை சார், 1ன்னு வச்சுக்கோங்க. கீழே 4 இருக்குது, 100, இங்கே 20 இருக்குது. 4 100 20 இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த P இந்த பக்கம் வச்சுக்கிறோம். P அப்படி இது எல்லாமே அங்கே போகும். அப்போ 4 × 100 400. 400 × 20 நமக்கு 8000 கிடைக்குமா? 8000 × 3. அப்போ P என்னது? 24,000. இப்போ ஆப்ஷனில் 24,000 இருக்கான்னு பாருங்கள். 24,000 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் C. C is the right answer.